ஒரு நாள் ஃபுட் டயட் வந்து என்னவாகும்? பிளாக் காஃபில வந்து ஒரு ஸ்பூன் நெய் நல்லா கலந்து குடிச்சிருவேன். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் ஒரு 9 o'clock போல மஞ்சள் கருவு எடுத்துட்டு 4 பாயில்டு எக் ஆர் ஸ்கிராம்பிள்டு எப்படி வேணா அது சாப்பிடுவேன். அப்புறம் 11 o'clock ஒரு ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிடுவேன். ஏபிசி மோபிலி ஆப்பிள் பீட்ரூட் அண்ட் கேரட் மிக்ஸ் பண்ணி ஒரு ஜூஸ். அதுக்கப்புறம் லஞ்சில் வந்து 2 பீஸ் சிக்கன் சாப்பிடுவேன் வித் வெஜிடபிள்ஸ், பாயில் வெஜிடபிள்ஸ். அதுக்கப்புறம் 4 மணிக்கு அவல் சாப்பிடுவேன். 7 மணிக்கு ஒரு சூப் சாப்பிடுவேன். அதோட முடிஞ்சு. 70 வயசுலயும் நம்ம நாட்டாம சரத்குமார் சார் அவர் பாடியை ஃபிட்டா வச்சிருக்காருன்னா அதுக்கு அவரோட டயட் அண்ட் எக்ஸசைஸ் தான் காரணம். ஏன்னா நியூட்ரிஷியஸான ஃபுட் தான் நம்ம பாடியை ஹெல்த்தியாவும் எனர்ஜியாவும் வச்சுக்கும். சோ ஒரு நாளோட டயட் எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன், நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோ. இந்த மாதிரியான கண்டென்ட்டுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோ. உங்க டேவை பிளாக் காஃபி அண்ட் கீயோட ஸ்டார்ட் பண்ணுங்க. இதோட பெனிஃபிட்ஸை பத்தி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நான் இங்க டேக் பண்றேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒயிட் எக்ஸ் அண்ட் பன்னீர் மாதிரியான புரோட்டீன்ஸ் எடுத்துக்கோங்க. இது மசில் ரிப்பேர் அண்ட் growthக்கு ஹெல்ப் பண்ணும். 11 o'clock ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. ஜூசஸ் விட ஃப்ரூட்டை ஹோலா சாப்பிடுங்க, அதுல இருந்து நிறைய ஃபைபர் கண்டென்ட். அண்ட் லஞ்சுக்கு புரோட்டீன்ஸான ஃபிஷ், சிக்கன் இல்லனா தோப்பு மாதிரி எடுத்துக்கோங்க. ரைஸை கம்மியாக்கிட்டு நிறைய பாயில்டு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் ஈவினிங் 4 o'clock ஸ்நாக்ஸுக்கு நட்ஸ் இல்லனா பயிர் வகைகளான கொண்டைக்கடலை அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அண்ட் டின்னர்லயும் புரோட்டீன்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. இல்லனா வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு சூப் மாதிரி கூட பண்ணி சாப்பிடலாம். முக்கியமா டின்னரை சீக்கிரமா சாப்பிடுங்க. உங்களுக்கு ஹெல்த் தான் முக்கியம் நினைச்சீங்கன்னா நல்லா சாப்பிடுங்க, ஆனா நல்லதை மட்டும் சாப்பிடுங்க.